தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் போட்டியிடுவதற்காக விஷால் அணியினர் சென்னை தியாகராய நகரில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இதுபற்றி அங்கிருக்கும் நமது செய்தியாளர் கணேஷிடம் கேட்கலாம். கணேஷ், விஷால் அணியில் யார் யார் எந்தெந்த பதவிக்கு போட்டியிடுறதுக்காக மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க? பூங்குழலி, தென்னிந்திய நடிகர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் தற்போதைய முதலமைச்சர் உட்பட தமிழ்நாட்டுக்கு 4 முதலமைச்சர்களை கொடுத்த சங்கம் என்ற அடிப்படையிலும் தற்போது இருக்கக்கூடிய கடந்த 9 ஆண்டுகளாக தலைவராக இருக்கக்கூடிய சரத்குமார் தலைமையிலான அணிக்கும், அதே போல இன்னொரு பக்கம் தலைவர் பதவிக்கு நாசர் போட்டியிட்டாலும் கூட விஷால் அணி என்று அழைக்கப்படும் பாண்டவர் அணிக்கும் இடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய போட்டி என்பது 9 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய போட்டி இந்த சங்கத்தில் என்ற மட்டத்திலையும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். இதுல வேட்புமனு தாக்கல் இந்த மாதம் 18ஆம் தேதி எலெக்ஷன் நடக்க இருக்குது. வேட்புமனு தாக்கல் நேற்றைக்கு தொடங்கி நாளை வரையில் நடக்க இருக்குது. இதுல நேற்றைக்கு சரத்குமார் தலைமையிலான சில பேரும் சரத்குமாரும் நேற்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்தார்கள். விஷால் அணியினரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தலைவர் பதவிக்கு நாசரும், அதே போல பொதுச் செயலாளர் பதவிக்கு விஷாலும், துணை தலைவர்கள் பதவிக்கு கருணாசும் பொன்வண்ணனும், அதே போல பொருளாளர் பதவிக்கு நடிகர் கார்த்தி என்று இவர்கள் அனைவரும் இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்தார்கள். மொத்தம் 9 பேர் இவர்கள் அணியில வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இன்னும் பலர் நாளை வரையில் வேட்புமனு தாக்கல் இருக்கிறது என்பதால இன்னும் பலர் தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் 12 மணி அளவில் ராதா ரவி, சரத்குமார் அணியின் பொதுச் செயலாளர் பதவிக்கு ராதா ரவி வேட்புமனு தாக்கல் செய்ய இங்கு வர இருக்கிறார். தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் களத்தினுடைய தற்போதைய நிலை என்ன கணேஷ்? தற்போதைய நிலை என்பது 2 பக்கத்திலையுமே இப்போ ராதாரவி சரத்குமார் அணியை பொறுத்தவரையில் ராதாரவிக்கு நாடக நடிகர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகம் என்கிற ஒரு பார்வை இருக்கிறது. ஏன்னா 9 ஆண்டுகளாக இவர்கள் அணியினர் பொறுப்பில் இருந்திருக்காங்க. அப்படிங்கிறதோட ராதாரவியை பொறுத்த வரைக்கும் அவருடைய தந்தையார் காலத்திலிருந்து, நடிகவேள் காலத்தில் இருந்தே நாடக நடிகர்களோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவர் என்பதாலும் அவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்காலும், ஏன்னா 3100 உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க. இதுல 2000 பேர் நாடக உறுப்பினர்கள் என்பதால கிட்டத்தட்ட 1500 ஓட்டுகளாவது நாடக நடிகர்களுடைய ஓட்டு எங்களுக்கு விழும் என்கிற ஒரு அடிப்படையில் நாங்கள் தான் ஜெயிப்போம் என்பது சரத்குமார் அணியினருடைய வாதமாக இருக்கிறது. அதே போல விஷால் அணியை பொறுத்த வரைக்கும் 9 ஆண்டுகள் அவங்க பொறுப்பில் இருந்துட்டாங்க. இந்த 9 ஆண்டுகளில் பெரியதாக எதையும் அவர்கள் சாதிக்கவில்லை. அதே போல இளைஞர்கள் வர வேண்டும், மாற்றத்தை அனைவருமே விரும்புகிறார்கள். நாடக நடிகர்கள் ஒரு பக்கம் தேய்ந்து கொண்டே போவதும், சினிமா நடிகர்களும் சிலர் தான் சம்பாதிக்கிறார்கள். எல்லாருமே சேர்ந்து வளர வேண்டும், அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பது விஷால் அணியின் வாதமாக இருக்கிறது. இந்த தேர்தல் என்பதே இங்கு தற்போது நான் நின்று கொண்டிருக்கக்கூடியது நடிகர் சங்கத்துடைய தற்காலிக கட்டடம், தற்காலிக அலுவலகம். அருகாமையில் இருக்கக்கூடிய நடிகர் சங்கத்திற்கு சொந்தமான இடத்துல என்ன கட்டிடம் கட்டுவது? சரத்குமார் அணியினர் சொல்வதை போல மல்டிபிளெக்ஸ் திரையரங்கங்கள் கட்டுவதா? ஏற்கனவே அந்த விவகாரம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கிறது. அதனை மல்டிபிளெக்ஸ் கட்டுவதா? அதே போல விஷால் அணியினர் சொல்வதை போல அனைவருக்கும் பயன்படக்கூடிய ஒரு திரையரங்கம், திருமண மண்டபம் போன்ற நிறைய கட்டடங்களை கட்டி நடிகர் சங்கத்திற்கு வருமானமும், அதே நேரத்தில் நடிகர் சங்கத்தை சொந்தமான உறுப்பினர்களுக்கு கலை சார்ந்த அறிவை புகட்டும் சில கட்டடங்களை கட்டுவதா என்பதில் தான் மிகப்பெரிய ஒரு அடிப்படையான சர்ச்சை இருக்கிறது என்று சொல்லலாம். இந்த சர்ச்சை அடிப்படையில் தான் தேர்தலின் முடிவும் இருக்கும் என்று சொல்லலாம். நேற்று விஷால் அணியினருக்கு நடிகர் கமலஹாசன் தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார். இது அந்த அணிக்கு எத்தகைய பலத்தை ஏற்படுத்தும் கணேஷ்? மூத்த நடிகர்கள் அப்படின்னு தற்போது பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் மிக மூத்த நடிகர்கள் அப்படின்னு பார்த்தா வயது அடிப்படையில் இல்லாமல் மரியாதை அல்லது சாதனை அடிப்படையில் அப்படின்னு வைத்துக் கொண்டார். எப்பவுமே இருவர் கூட்டணி என்றுதான் பார்க்கப்படும். தியாகராஜ பாகவதர், PU சின்னப்பா, MGR, சிவாஜி கணேசன். அப்படி பார்த்தா இப்ப இருக்கக்கூடிய 2 பேர் அப்படின்னு பார்த்தா ரஜினியும் கமலும் தான். இதுல கமல் நேற்றைக்கு நேரடியாகவே தன்னுடைய ஆதரவை சொல்லிவிட்டார். நான் முன்மொழிகிறேன் அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார். நாசரை தலைவர் பதவிக்கு நான் முன்மொழிகிறேன் அப்படின்னு சொன்னதன் மூலமாக என்னுடைய சார்பாகத்தான் இந்த அணி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மறைமுக அர்த்தம் கொண்ட ஒரு வாக்கியத்தை கமலஹாசன் சொல்லியிருக்கிறார். இது அவருடைய முழு ஆதரவை தான் குறிக்கிறது. இதனைத் தொடர்ந்து இன்றைக்கு நடைபெற இருக்கக்கூடிய விஷால் அணிக்கான ஒட்டுமொத்த கூட்டத்தில் அவர்களுடைய தேர்தல் அறிக்கை வெளியிட இருக்கிறாங்க. அந்த கூட்டத்திலும் கமலஹாசன் கலந்து கொள்ள போகிறார் என்கிற ஒரு தகவல் வந்திருக்கிறது. அதே போல இந்த கூட்டமானது, அவர்களுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட போகிற அந்த கூட்டமானது ரஜினிகாந்திற்கு சொந்தமான கல்யாண மண்டபத்தில் நடக்கிறது. அந்த திருமண மண்டபத்தை இந்த நிகழ்வுக்கு அவர் இலவசமாக தந்திருக்கிறார் என்கிற ஒரு தகவலும் வந்திருக்கிறது. இதன் மூலமாக ரஜினி தன்னுடைய மறைமுக ஆதரவை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே சரத்குமார் 3 முறை ரஜினியை நேரடியாக சென்று உங்களுடைய ஆதரவை எங்க அணிக்கு கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறார். ஆனாலும் கூட ரஜினி விஷால் அணியினருக்கு ஏற்கனவே தன்னுடைய திருமண மண்டபத்தை இலவசமாக தந்திருக்கிறார். இதன் மூலமாக மறைமுகமான ஆதரவு கிடைத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் சினிமாவின் முன்னவர்கள் 2 பேருமே விஷால் அணியை ஆதரிக்கிறார்கள் என்கிற ஒரு பார்வைதான் ஒட்டுமொத்தமாக தற்போது இங்கு இருக்கிறது.